நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். கேர் கிவர் சப்போர்ட் குரூப் மீட்டிங்கோட 4th செஷன்ல நம்ம இன்னைக்கு மீட் பண்றோம். என்னோட பெயர் மல்லிகா பர்வீன், மனநல ஆலோசகர். உங்க மாடரேட்டரா பேச போறேன். லாஸ்ட் செஷன்ல நம்ம எதை பத்தி பேசணும் அப்படின்னா, கேர் கிவிங்ல கேர் கிவிங்னால கேர் கிவர்ஸ்க்கு வர சவால்கள், அப்புறம் அதை ஹேண்டில் பண்ற ஸ்ட்ராட்டஜிஸை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க பார்க்க நினைச்சீங்கன்னா இட் இஸ் அவைலபிள் ஆன் கேர் கிவர்ஸ் அட்வொகசி குரூப்போட யூடியூப் சேனல்ல இருக்கு. ப்ளீஸ் செக் தட் அவுட். டுடே இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, கனெக்டிங் வித் யுவர் சைல்ட் வித் ஆட்டிசம், எப்படி ஏஎஸ்டி குழந்தையோட கனெக்ட் பண்றது அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா பேசுறதுக்கு எக்ஸ்பர்ட் சைட்ல இருந்து மிஸ்டர் கிரிதர், ஸ்பெஷல் எஜுகேஷனிஸ்ட் with over 30 plus years of experience he has, and we have Mrs. Padmavati Ganesh, ஒரு கேர் கிவரா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசுறதுக்கு நம்ம கூட இருக்காங்க as a panel member. I welcome Mr. Giridhar and Mrs. Padmavati as panel member for this series. Thank you, ma'am. Thank you. நம்ம செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இல்லைன்னா சந்தேகங்கள் இருந்தா சாட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நேரத்துக்கு தகுந்த மாதிரி உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்றோம். இல்லைன்னா உங்க கன்சர்ன்ஸை இமெயில்ல அட்ரஸ் பண்றதுக்கு உங்களை ரீச் அவுட் பண்றோம். ஸோ இப்போ நம்ம செஷனுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து நம்ம மிஸ்ஸஸ் பத்மாவதி கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மேம், உங்க சன்னை பத்தி நீங்க பிரீஃபா எங்களோட ஷேர் பண்ணுங்க. அவரோட இயர்லி இயர்ஸ்ல உங்க அனுபவம் அப்புறம் சவால்கள் என்னென்னவா இருந்தது? Yes, ma'am. Thank you for your introduction. First of all, கேர் கிவர் அட்வொகசி குரூப்க்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் மிஸ்ஸஸ் பத்மாவதி கணேஷ், மதர் ஆஃப் ஆர்டிஸ்டிக் பர்சன், 20 years old. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3.5 years 4 yearsல தான் அவருக்கு ஆட்டிசம் இருக்குன்னு நாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அவர் வந்து ஒரு சிவியர் ஆட்டிஸ்டிக் பர்சன், ஆஸ் வெல் அஸ் வந்து இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியும் இருக்கு. இஸ் வெரி குட் இன் மியூசிக். அவருக்கு வந்து அவரை எல்லா விஷயமும் ஒரு கன்வின்ஸ் பண்றது, கன்சோல் பண்றது, ஒரு கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த த்ரூ மியூசிக்ல தான் வந்து இஸ் வெரி இன்ட்ரெஸ்ட் இன் கர்நாடிக் மியூசிக். நாங்க ஒரு ப்ராப்பரா வந்து மியூசிஷியன்லாம் வச்சு கொடுக்கல, பட் ஆனாலும் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் மியூசிக். அவரோட வேலைகளை முடிஞ்ச அளவுக்கு அவரே பாத்துக்கிறாரு. யூசிங் அந்த விஷுவல் ஷெட்யூல்ஸ் வச்சு அவரோட வேலைகளை அவரே பாத்துக்கிறாங்க. நான் இஸ் இன் வொகேஷனல் ட்ரைனிங் போயிட்டு இருக்காரு. நாங்க அவரோட, நானும் அவரும் 2 பேருமே எங்களோட ஜேர்னியை வந்து தொடர்ந்துட்டு இருக்கோம். ஃப்ரம் 4 years, அவரோட 4 வயசுல இருந்து இந்த 16 வருஷமா நாங்க மதராவும் ஆஸ் வெல் அஸ் வந்து அவர் வந்து என்னோட ஆர்டிஸ்டிக் பர்சன் ஆஸ் வெல் அஸ் இஸ் என்னது அவராலதான் இப்ப நான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். எங்களோட ஜேர்னி வந்து போயிட்டு இருக்கு. 4 yearsல வந்து நார்மலா எல்லாமே நார்மலா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு பர்த் கிரை அவருக்கு இல்ல. அது எங்களுக்கு வந்து அது யாருமே அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எங்களுக்கு சொல்லல. பர்த் கிரை இருக்கணும் அப்படின்ற அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லல. தென் வந்து மைல் ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒரு 2 weeks அப்படிதான் டிலே ஆச்சு. ஆஃப்டர் தட் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்டிக் சிம்டம்ஸ் வந்து ஒரு 1.5 yearsல இருந்து பார்த்தோம். ஆனா அப்ப வந்து அது வந்து இது ஒரு ஆட்டிசம், இது ஒரு ப்ராப்ளம், அதாவது சாரி ப்ராப்ளம் இல்ல, இது ஒரு லைஃப் லாங் ஒரு கண்டிஷன்ன்றது வந்து அப்ப எங்களுக்கு வந்து தெரியாம இருந்தது. என்ன நார்மல் எல்லா பேரண்ட் மாதிரியும் நாங்களும் போனோம். 2.5 yearsல வந்து ஸ்கூலிங் போட்டோம். அப்ப வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. 2.5 yearsல வந்து அவர் ப்ரீ ஸ்கூல் போடும்போது நம்ம வீட்டுல பேரண்ட்ஸ் யூஸ்வலா இந்தியன் அந்த கான்டெக்ட்ல வந்து பிள்ளைங்க வந்து பேசலன்னா வந்து நீங்க என்னோட தாத்தா எல்லாம் வந்து உன்னோட மாமா எல்லாம் வந்து 5 yearsல பேசினாங்க, 8 yearsல பேசினாங்க, அதனால பேசிடுவாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வந்து 1 or 2 words சொன்னவங்க டோட்டலா வந்து மியூட் ஆயிட்டாங்க. நாங்க வந்து சரி ஸ்கூல்ல சேர்த்தோம். ஸ்கூல்லயும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அவரு நல்ல பிள்ளைங்க, ரொம்ப அமைதியா இருப்பாரு. ஆனா பிள்ளைங்க இந்த அவங்களோட அந்த பியர் குரூப் வந்து ஆன்டி அவங்க பேசவே மாட்டாங்க, ஆன்டி அமைதியா இருக்காங்க ஆன்டின்னு சொல்லும் போது எங்களுக்கு அப்பதான் நாங்க நோட் பண்ண ஆரம்பிச்சோம் என்ன டிஃபரன்ஸ்ன்னு. அண்ட் தென் வி வென்ட் டு எங்களோட டாக்டர் கிட்ட போகும்போது அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க, நீங்க சைல்ட் சைக்கியாட்ரிஸ்ட போய் பாருங்க. அண்ட் தென் வி ஹவ் ஸ்டார்டட் அவர் ஜேர்னி. 4 yearsல இருந்து அதுக்கப்புறம் தான். அப்ப கூட எங்களுக்கு புரிதலே இல்லை.
ஆட்டிசம்னா என்னவோ டாக்டர் சொல்றாங்க, நம்ம குழந்தைய கூட்டிட்டு போறோம் அவனுக்குன்னு. அப்ப எங்களுக்கு அந்த ஆட்டிசமோட கண்டிஷன் என்ன, அது எப்படி இருப்பாங்க அப்படிலாம் தெரியல. நார்மலா ஒரு ஃபீவர் மாதிரி, இல்ல கொஞ்சம் இப்ப ஒரு 6 வயசுல பேசிடுவாங்க, 7 வயசுல பேசிடுவாங்க, அந்த மாதிரி நினைச்சிட்டு தான் நாங்க எங்களோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப எங்களுக்கு ஆட்டிசம் பத்தி எதுவுமே தெரியாது. ஒரு 16 இயர்ஸ் பேக் நான் சொல்றேன். அண்ட் தென் அவங்க ஒரு ஸ்கூல் சஜஸ்ட் பண்ணாங்க, நாங்க போனோம். போகும்போது எங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது. ஏன்னா இந்த ஸ்கூல்ல போய் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அங்க வந்து இன்டெலெக்சுவல் டிசபிள்டு சில்ட்ரன் இருந்தாங்க, சிபி சில்ட்ரன்லாம் இருந்தாங்க. நம்ம பையன் நார்மலா தானே இருக்கான், எல்லாமே அவன் பாக்குறதுக்கு அழகா இருக்கான், நல்லா இருக்கான். இவனை போய் வந்து நம்ம இந்த ஸ்கூல்ல போய் சேர்த்திருக்காங்க. நாங்க ஒண்ணுமே சொல்லல, திரும்ப வந்துட்டோம். அதை நாங்க வந்து அறியாம செஞ்ச அந்த ஒரு தவறு. இல்லைன்னா என் பிள்ளைக்கு நல்ல ஏர்லி இன்டர்வென்ஷன் கேர் வந்து கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருப்பாரு. அது வந்து இப்ப இருக்கிற பெற்றோர்களும் அந்த தவறுகளை செய்யறாங்க. ஓகேங்களா. அண்ட் தென் செகண்ட் வந்து நாங்க அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப வி ஸ்ட்ரகிள்ட் அ லாட். இதெல்லாம் எங்களோட ஏர்லியர் எக்ஸ்பீரியன்ஸ் எங்க குழந்தைய வச்சுட்டு. அண்ட் தென் வி மூவ்ட் ஆன். இந்த மாதிரிதான் மேம் எங்களோட ஜேர்னி வந்து தொடர்ந்தது. திரும்பவும் நாங்க போகும்போது அதே சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட தான் போனோம். தென் ஷி எக்ஸ்பிளைன்ட் அபவுட் த ஆட்டிசம்னா அவங்களுக்கு கம்யூனிகேஷன் சோசியலைசேஷன்லயே வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குமா, அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில தெரபிஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்கள நீங்க நார்மலுக்கு கொண்டு வர முடியும்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க மேம். தென் 4 இயர்ஸ்ல நாங்க அவரை வந்து ஸ்பெஷல் ஸ்கூல் போட்டோம், தெரபிஸ் எல்லாம் கொடுத்தோம். அண்ட் தென் வந்து அதுல இருந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம் மேடம். இது என்னோட ஏர்லி இயர் எக்ஸ்பீரியன்ஸ். மேஜர் சேலஞ்சஸ் என்னன்னா, அவருக்கு நிறைய வந்து சென்சரி இஷ்யூஸ் இருந்தது. எதனால வந்து அவங்க அந்த மாதிரி பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு ஸ்டிக்கி ஃபுட்னா ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் வரும். ஒரு பனானா கொடுத்தா, ஒரு கர்ட் ரைஸ் எல்லாம் கொடுத்தாலே என்ன இந்த பிள்ளை வந்து இந்த மாதிரி பண்ணுது அப்படின்ற மாதிரி நிறைய வந்து அழுதுட்டே இருப்பாரு. ஏன் அழுறாங்க, பட்டாசு வெடிக்கும் போது கூட வந்து அப்படியே இருப்பாரு. டெஃபோ இவருக்கு காது கேட்கலையோ அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். ஆனா எங்கேயோ ஒரு சின்ன மியூசிக் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தா முன்னாடி வந்து நிப்பாரு. அப்பனா அப்ப இவருக்கு நல்லா காது கேக்குது, அப்ப என்னதான் பிரச்சனை அப்படின்னா, அப்ப சுத்தியில நிறைய பேர் வந்துட்டு நீங்க ஓவரா வந்து செல்லம் குடிக்கிறீங்க, ரொம்ப பிள்ளைய பாக்குறீங்க, ரொம்ப கவனிக்கிறதுனாலதான் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு. இதெல்லாம் நிறைய சேலஞ்சஸ் வந்து நிறைய இருந்தது மேம். அண்ட் தென் ஸ்டார்ட் பண்ணோம் எங்களோட ஜேர்னிய. வந்துட்டு ஸ்கூல் போனாங்க, ஸ்பெஷல் ஸ்கூல்ல டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. அதுக்கப்புறமும் வந்து என்னன்னா, மோஸ்ட்லி வந்து இப்ப அவங்க பேச்சு அங்க போனா அங்க நல்லா இருக்கு, இங்க போனா இந்த பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, இங்க போனா இங்க சூப்பரா இருக்கு, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் டீவியேஷன்ஸ் வந்து இருந்தது. அட்லாஸ்ட் வந்து ஒரு ஒரு பை காட்ஸ் கிரேஸ் ஒரு மென்டார் வந்து எங்களை வந்து கைட் பண்ணாங்க. உங்க ஒவ்வொரு குழந்தையும் யுனிக், புரியுதுங்களா. அவங்க ஒரு சிலருக்கு 2 மாசத்துல 4 மாசத்துல இம்ப்ரூவ்மெண்ட் வருதுன்னா, ஒரு குழந்தைக்கு 2 வருஷம் கூட எடுக்கும். நீங்க செய்யறத செய்யுங்க. டாக்டர் என்ன சொல்றாங்களோ, என்ன சஜஸ்ட் பண்றாங்க, ரெகுலாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா. அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நாங்க இட் ஹஸ் கிவன் கிரேட் சக்சஸ் டு அஸ். அவங்க சொன்னதை நாங்க ஃபாலோ பண்ணோம் நாங்க. அண்ட் தென் வந்து நாங்க ஸ்பெஷல் ஸ்கூல் ஒரு 3 இயர்ஸ் போனாரு. இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது வந்து கொஞ்சம் வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப அவசரப்பட்டோம். யங் பேரண்ட் இல்லைங்களா, 3 வருஷமா போறாரு, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையேன்னு. தென் வி புட் ஹிம் இன் நார்மல் ஸ்கூல் போட்டோம். சோசியலைசேஷன் வந்தது. 7 இயர்ஸ்ல சக்சஸ்ஃபுல்லா வந்து ஒரு வார்த்தை பேசினார், அம்மா தா அம்மா வான்னு. அப்படியே போச்சுங்க மேம். அண்ட் தென் ஒரு 4 இயர்ஸ்ல வந்து நல்ல ஒரு நார்மல் பிள்ளைங்களோட சோசியலைசேஷன் இருந்தது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நவ் இஸ் இன் ஒகேஷனல். அந்த டீச்சர்ஸ் என்கரேஜ் பண்ணாங்க, என்ன நீங்க படிங்க அவனுக்காக நீங்க படிங்க. ஏன்னா எங்களுக்கே ஆட்டிசம் பத்தி அவ்வளவு அவேர்னஸ்ல, நீங்க படிங்க அவனுக்காக, நீங்க செய்யுங்க. நீங்க உள்ளுணர்ந்து நீங்க செய்யும்போது அவனுக்கு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் வரும்ன்றதுனால நான் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் படிச்சேன். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நவ் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிபெண்டன்ட் சொல்ல முடியாது, பட் எங்கேயாவது வந்து நான் ஒரு வெளியில போறேன், ஒரு மீட்டிங் போறேன், எங்கேயாவது போனா என் பிள்ளைய விட்டா கூட அங்க மேனேஜ் பண்ற அளவுக்கு, அவனை தன்னைத்தானே பாத்துக்கிற அளவுக்கு இஸ் ஒரு செமி இண்டிபெண்டா இருக்காங்க. ஒரு கன்வே பண்ற அளவுக்கு இருக்காரு. இஸ் அட்ஜஸ்டபிள். அதுதான் மேம் என்னோட ஜேர்னினா, இதுதான் மேம். ஓகே மேம். யா, நீங்க இப்ப சொன்ன மாதிரி இயர்லி இயர்ஸ்ல வந்து ஒரு 3 வயசு வரைக்கும் நார்மலா இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நம்ம சேஞ்சஸ் பார்க்கும்போது we are unable to understand what they are going through அப்படின்றது கரெக்ட்டுங்களா? சோ இத புரிஞ்சுக்க ஒவ்வொரு குழந்தைக்கும் இது வேற வேற மாதிரி இயர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது, வேற மாதிரி சிம்டம்ஸ் நம்ம பாக்குறோம். சோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சோ இப்போ நம்ம வந்து நம்ம கிரிதர் சார் கிட்ட கேட்கலாம். சார், நீங்க சொல்லுங்க,
இப்போ இந்த ஆட்டிசம் புரிஞ்சுக்கிறது ஏன் ரொம்பவே கஷ்டமா இருக்கு? ஓகே. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. குட் ஈவினிங். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆட்டிசம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம்னு சொல்ல மாட்டேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் கொண்டு வந்தா போறோம், புரிஞ்சுக்கலாம் அவங்கள. ஃபர்ஸ்ட் ஐ புட் இட் அஸ் 8 ஏரியாஸ், இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ். பை கேன் ஐ யூஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மேம்? காம்பினேஷன் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்? Yeah. Yes. So why is there are 8 areas which make somebody to feel it is very difficult to understand people with autism. ஒன்னு வந்து people with autism ஓட அந்த ஸ்பெக்ட்ரம், அவங்களோட இட்ஸ் a ஸ்பெக்ட்ரம் கண்டிஷன். நிறைய ஒரு 7-8 விதமான பிரச்சனைகள் சேர்ந்து ஒருத்தருக்குள்ள இருக்கிறதுனால அவங்கள நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஸ்பெக்ட்ரம் சொன்னா ஒரு பேண்ட், ஒரு 7-8 விதமான வேவ் லென்த்ல இருக்கு. அது ஒண்ணு. அது எப்படி சொல்லலாம்? பிஹேவியர் சொல்லலாம், சோஷியலைசேஷன் சொல்லலாம், அப்புறம் நியூரோடிப் சர்டன் சென்சரி இஷ்யூஸ் சொல்லலாம். அந்த ஒரு சில பேருக்கு பார்த்தா திடீர்னு காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் நிறைய இருக்கும், சில பேருக்கு காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆர் அவங்களுடைய காக்னிட்டிவ் ஸ்கில்ஸை புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம கிட்ட ட்ரைனிங் இல்லை. ஆஃப்டர் மை 30 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஃபீல் நிறைய எவாலுவேஷன் ப்ரொசீஜர்ஸ் மாத்திக்க வேண்டியிருக்கு இப்போ இருக்கிறதுக்கு. தட் இஸ் ஒன் ஏரியா. ஒன்று டைவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் பீப்புள் வித் ஆட்டிசம். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ், வாழ்க்கையை எதிர்நோக்கும் எக்ஸ்பீரியன்சஸ் ஒவ்வொரு பர்சன் வித் ஆட்டிசமுக்கும் விதவிதமா இருக்கு. நமக்கு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம எல்லாருமே ஒரு 100 பேர் நம்ம நார்மலா நியூரோ டிப்பிக்கலா இருக்கவங்களுக்கு இருக்கிற மாதிரி இல்லை. ஒவ்வொரு பர்சன் வித் ஆட்டிசமும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. அதனால அந்த டைவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளை குழப்பி விடுறது. அப்புறம் கம்யூனிகேஷன் டிஃப்ரென்சஸ். இப்பதான் நம்ம ஸ்பீச் எல்லாம் சொல்றோம். But it is very simply, if I put, it is only a communication difference. The way Giridhar speaks, or the way Padmavati madam speaks, or the way Malika ma'am, it's different. So, அவங்களுடைய communication way is very different from you and me. So, அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். ஒன்று ஸ்பெக்ட்ரம் நேச்சர், இன்னொன்று டைவர்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ், இன்னொன்று கம்யூனிகேஷன், அப்புறம் சோஷியல் இன்டராக்ஷன். அவங்களுடைய சோஷியல் இன்டராக்ஷன் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர்ஸ். அது ஒண்ணு. அப்புறம் கோ அக்கரிங் கண்டிஷன், இதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆட்டிசமோட வெறும் ஆட்டிசம் உண்டி இருந்தா பரவாயில்ல. நிறைய பேர் வித் ஆட்டிசமுக்கு ஆங்ஸைட்டி டிஃபிகல்டிஸ் இருக்கு, அப்புறம் ADHD வருது, சில பேருக்கு ADHD வருது, சில பேருக்கு காக்னிட்டிவ் டெபிசிட்ஸ் வருது, இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியோட வருது, சில பேருக்கு விஷுவல் ப்ராப்ளம்ஸ் வித் ஆட்டிசம் இருக்கு. இட்ஸ் a very lot of comorbid. ஆட்டிசம் உண்டு இல்லாம ஆட்டிசம் சுத்தி நிறைய ஒரு கண்டிஷன்ஸ் வருது. அப்புறம் இன்னொன்று வேரிட் சென்சரி எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ நம்ம ஐம்புலன்கள் இல்லாம வெஸ்டிபியூலார் அண்ட் பாடிலி கைனஸ்தெட்டிக் சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் நானோ மற்றவங்களோ எதிர்கொள்ற மாதிரி இல்லாம ஒவ்வொரு ஆட்டிஸ்டிக் பர்சனுக்கும் ஒவ்வொரு மாதிரி சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு டிப்பிக்கலா இல்லை, அதையும் மனசுல வச்சுக்க வேண்டியிருக்கு. அப்புறம் ஸ்டிக்மா அண்ட் மிஸ்கன்செப்ஷன். ஆட்டிசம் ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஆட்டிசத்தை சுத்தி இருக்கிற தெளிவற்ற நிலை இந்த சமூகத்துல, ஆட்டிசம் பீப்புளுக்கு இருக்கிற பிரச்சனையை விட அவங்கள சுத்தி இருக்கிற சமூகத்துல இருக்கிற தெளிவு இல்லாத ஒரு நிலை, அவங்கள பத்தி ஒரு தவறான புரிதல், அது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. லேக் ஆஃப் விசிபிலிட்டி. ஸோ a person with autism may have lot of skills which get unnoticed. We need to give lot of space for a person with autism to show his visibility, show his skills. So these 8 areas are the major things which make us difficult to understand autism. One is spectrum nature, one is diverse experiences, one is communication differences, one is sensorial experiences, one is co-occurring conditions, social interaction, stigma and misconception, and lack of visibility. இதுதான் மேடம் 8 விதம். இதை கொஞ்சம் தெளிவா நம்ம எல்லாம் புரிஞ்சுட்டோம்னா அவங்களோட வேலை செஞ்சு அவங்களுக்கு ஒரு ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி வெளியே கொண்டு வரது ரொம்ப சுலபம். I hope I answered your question. Yes ma'am, yes sir. So இத நம்ம கிரிதர் சார் சொல்லும் போது ஈஸியா கனெக்ட் பண்ண முடியுது என்னால. பத்மா மேமோட இந்த 8 டொமைன்ஸும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பத்மா மேமோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஷேர் பண்ண ஒரு விஷயத்த எடுத்தோம்னா,
கம்யூனிகேஷன் டிஃபரன்சஸ் எப்படி இருக்கு, அவரோட ஸ்கில்ஸ் வந்து மியூசிக்ஸ்ல இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. சோஷியல் ஸ்டிக்மா நிறைய பேருக்கு தெரியவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ கேன் ரிலேட் டு வாட் எவர் பத்மாவதி மேமோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த 8 ஸ்பெக்ட்ரமோட என்னால் ரிலேட் பண்ண முடியுது. அண்ட் ஆல்சோ கோமாபிலிட்டிஸ்ல சொல்லியிருந்தாங்க. என்னோட பையனுக்கு வந்து ஐடி இருந்தது ஆட்டிசமோட அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மைல்ஸ்டோன் டிலே, அதுக்கப்புறம் சென்சரி எக்ஸ்பீரியன்சஸ். ஆப்வியஸா இப்போ சில பேருக்கு அண்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், சில பேருக்கு ஓவரா சென்சரி ஸ்டிமுலேஷன் இருக்கும். இது எல்லாமே. ஸோ அடுத்ததா வந்துட்டு now I'm moving to Mrs. Padma. மேம், உங்களோட ஆரம்ப காலங்கள்ல உங்களோட பையனை பத்தின பயம் ஏதானு இருந்ததா? அது என்னென்னு எங்க கூட ஷேர் பண்றீங்களா? எஸ் மேம். ஆரம்பத்துல வந்து அவர் பேசாம இருந்தது லைஃப் லாங் இப்படியே இருந்துருவாரோ நம்ம பிள்ளை அவருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் தென் வந்து அடுத்த சைல்டும் வந்து எப்படி இருக்கும், நான் என்ன வந்து ஏதாவது நம்ம வந்து ஏதாவது வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா, அதாவது நம்ம குழந்தை வளர்ப்புல ஏதாவது வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோமா அப்படின்ற. ஏன்னா ஆரம்பத்துல வந்து அவர் வந்து கம்யூனிகேட் பண்ணவே இல்லை மேம். அப்ப என்னன்னா சங்கரன் இங்க வான்னு கூப்பிட்டா அவர் வரமாட்டாரு. அண்ட் தென் வந்து அப்ப ஒரு பாட்டுக்கு வந்து நிக்கிறாருன்னா அப்ப நம்ம குழந்தை வந்து பாட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றான். அப்ப நான் என்ன பண்ணேன்னா கண்ணை மூடிட்டு நீல வண்ண கண்ணா வாடா அப்படின்னும் போது முன்னால வந்து நிக்கிறாரு. அப்போ வந்து த்ரூ வந்து அப்ப சாங் மூலயமா வந்து அவர் கம்யூனிகேட், அவரை வந்து நம்ம கிட்ட ரீச் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாமே நான் சிங்கிங் மோட்லயே நான் வந்து பண்ணேன். அப்ப என்னோட சுத்தி இருக்கவங்க என்ன சொன்னாங்க, திஸ் இஸ் நாட் த ரைட் வே, உன் பிள்ளைக்கு நீ நார்மலா சொல்லு அப்படின்னும் போது அப்ப எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஆனா this is a way to brush your teeth is enjoying, அழகா பிரஷ் பண்றாரு. this is a way to wash your face அப்படின்னு சொல்லும்போது பண்றாங்க. அவனும் நானும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம், இஸ் ஃபாலோயிங் மீ. ஆனா சுத்தி என்ன சொன்னாங்கன்னா திஸ் இஸ் நாட் த ரைட் வே அப்படின்னு எனக்கு ஒரு பயம் கொடுத்தது. சோ லைஃப் லாங் அவர் இப்படிதான் ஆயிடுவாரோ அந்த மாதிரி இருந்தது. அண்ட் தென் இவர் வந்து ஸ்கூல்ல சேர்த்தா நம்ம பிள்ளை பேசாம இருக்காரு, அவன் எப்படி வந்து கன்வே பண்ணுவான், ஒரு அன்ஈஸியா இருக்கு, ஒரு பெயின் இருக்கு, இல்ல ஒரு பசி இருக்கு அப்படின்னும் போது அதை வந்து ஸ்கூல்ல எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பியர் குரூப் ஃபார்மேஷன் வந்து அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது மேம். அப்புறம் எங்க போகணும், யார்கிட்ட போய் பார்க்கணும், யார் வந்து சரியான ஆள் வந்து இவனுக்கு வந்து தெரப்பி, இவனுக்கு வந்து ஒரு நார்மலா எங்களுக்கு கைட் பண்றதுக்கு யாரு, நாங்க எப்படி பண்ணோம், ரொம்ப தவிச்சிட்டு இருந்தோம் மேம். ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, ரொம்பவே இதா இருந்தோம். அண்ட் தென் போறோம், பண்றாங்க. இப்போ ஒரு என்னன்னா தெரபிஸ் கூட்டிட்டு போறோம், அவங்க ட்ரெயின் பண்றாங்க. அப்ப காலகட்டத்துல எல்லாம் நாங்க என்ன நினைச்சோம், பிசியோதெரபினா கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறோம், அவ்வளவுதான். இல்ல ஒரு டாக்டர் கிட்ட போறோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்துடுறோம், அந்த மாதிரிதான் நான் நினைச்சேன். அப்ப ஆனாலும் வந்து இவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்களே, என்ன நடக்குது தெரியலையே, நாம எங்கேயாவது தவறு பண்றோமா, நாம எங்கேயாவது வந்து இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு எதையாவது பண்ணணுமா, யார்கிட்டயாவது இன்னும் கேட்கணுமா, இன்னும் வந்து ஒர்க் அவுட் பண்ணணுமா, இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா, இன்னும் நம்ம வெளியில போய் சர்ச் பண்ணணுமா, இப்படின்ற பயங்கள்லாம் நிறையவே இருந்தது மேடம். லைஃப் லாங் வந்து இப்படியே இருந்துருவாரா அப்படின்ற பயம் தான் மேம் ஏர்லியர் இயர்ஸ்ல வந்து எனக்கு வந்து ரொம்பவே அதிகமா இருந்தது. இதுதான் மேம் முக்கியமா சொல்றதா இருந்தா, பிள்ளைய எப்படி கொண்டு வர்றதுக்கு, நார்மலையா வருவாரா இவரு. ஏன்னா ஒவ்வொரு ஜூன் மாசமும் எல்லா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம பிள்ளை எப்ப இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகும், நம்ம பிள்ளை வந்து எப்படி நார்மலா வந்து இவன் வருவான் அப்படின்ற ஒரு அந்த பயங்கள், எதிர்காலத்தை பத்தின அவனோட இது கம்யூனிகேஷன், அதே தென் வந்து சுத்தி இருக்க பப்ளிக் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும், இந்த பப்ளிக் வந்து இந்த மாதிரி இந்த பையன் இருக்கான், இன்னொன்னு வந்து அவங்க ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்க, இந்த சொசைட்டிக்கும் ரொம்ப பயப்பட வேண்டியது. அப்பார்ட் ஃப்ரம் என்னோட சைல்ட வந்து கொண்டு வர்றதுலயும் சுத்தி இருக்கவங்களுக்கு பதில் சொல்றதுமே ரொம்ப பயந்து நிறைய விஷயங்களை வந்து இப்ப இருக்கிற அந்த போல்ட்னஸ், இப்ப இருக்கிற முடிவெடுக்கிற திறன் அப்ப வந்து தெரியாம இருந்தது. அதுதான் வந்து ஆரம்ப காலகட்டத்துல எனக்கு இருந்த பெரிய பயமா இருந்தது. பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி என்னோட ஸ்டார்டிங்ல வந்துட்டு நான் நம்ம பையனுக்கு வந்து இப்போ ஸ்பெஷல் ஸ்கூல் சொல்லியிருக்காங்களே, இப்படி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்களே அப்படின்ற ஒரு ஷாக் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தீங்கன்னா, யூ were not able to accept and you neglected that option இனிஷியலா. ஸோ இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா,
போதிய தகவல்கள் இல்ல அவங்க கிட்ட. அதனால மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த கன்ஃபியூஷன்லயே இருக்காங்க. நம்ம பண்றது கரெக்ட்டா? நம்ம சைட்ல இருந்து ஏதாவது மாத்திக்கணுமா? உங்க சைட்ல இருந்து மேஜர் கன்சர்ன் வந்து அவர் பேசல அப்படின்றது. ஸோ இது இது விஷயமா நம்ம கிரிதர் சார் ஒரு ஆட்டிசம் ஆட்டிசம் ஒரு குழந்தைக்கு இருக்கும்போது ஸ்டார்டிங்லயே நம்ம சரி செய்ய வேண்டிய காமனான பிரச்சனைகள் என்ன? எதனால அந்த முயற்சிகள் ரொம்பவே முக்கியமா இருக்குன்னு இந்த இயர்லி இயர்ஸ் கேர் அப்படின்ற இம்பார்ட்டன்ஸ பத்தி கிரிதர் சார் உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்லுங்க ப்ளீஸ். எஸ் மேம். ஒன் இஸ் early intervention பேசிட்டு இருக்கோம், வாட் மிஸ்ஸஸ் பத்மாவதி ஸ்போக். பட் ஐ ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் அவங்க மேடம் பேசுறச்சு early intervention program parallelly also we need to support parents mental health. அது வந்து இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஏர்லி இன்டர்வென்ஷன் வி ஹவ் ஸ்டார்டட், பட் ஏர்லி பேரண்டிங் ஸ்டைல். ஏன்னா யங் கப்புலா இருப்பாங்க நிறைய பேர் வந்து எல்பி குழந்தை பிறந்து 2-3 இயர்ஸ் இருக்கும். அவங்களே அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் அப்பதான் அவங்களுமே தே வில் பி ஃபைண்டிங் த வேஸ் டு எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஷிப்ஸ் இன் த மேரேஜ். ஸோ இட்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஐ பர்சனலி ஃபீல் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர்ஸ் எல்லாருமே parallelly they have to run support programs for husband and wife. We are only working as father and mother, but there is also another dynamic which is involved. How to support the husband and wife. Young couple இருப்பாங்க, குழந்தைக்கு 18 months இருக்கும், 2.5 years இருக்கும். So that is I wanted to emphasize. Okay, back to your question, ma'am. Why is early intervention or early childhood care for people with autism, children with autism important? One is nail the red flag. வெரி சிம்பிளா அந்த ரெட் ஃபிளாக்ஸை நெயில் பண்ணணும். எந்தெந்த ஏரியால நெயில் பண்ணணும்? பிசிக்கல்லி வி ஹேவ் டு நெயில், மோட்டார் வைஸ், சென்சோரியலி, ஏடிஎல்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டெய்லி லிவிங் ஸ்கில்ஸ், காக்னிஷன், சோஷியல் இன்டராக்ஷன், இது அப்புறம் வந்து லெஷர் ப்ரோக்ராம், சோஷியல் அண்ட் எமோஷனல் ஏரியாஸ், ஸ்பீச் லாங்குவேஜ் அண்ட் டெவலப்மெண்ட். இது எல்லாத்துலயுமே எந்த ஏரியால அந்த குழந்தைக்கு ரெட் ஃபிளாக் இருக்கு அப்படிங்கிறது வி ஹேவ் டு நெயில். அந்த ரெட் ஃபிளாக் எடுத்துட்டு அந்த ரெட் ஃபிளாகோட அதுக்கு முன்னாடி இருக்கிற கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் லெவல்ல இருந்து அந்த குழந்தைய நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு வரணும். Why we need to do that? Basically, that is the formative stage for the child. அப்பதான் பிரெயின் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூரல் நெட்வொர்க் ஹேப்பன். எவ்வளவுத்துக்கு எவ்வளவு நம்ம அந்த 2.5 வயசு மேக்ஸிமம் 6 வயசுக்குள்ள நம்ம இன்டர்வீன் பண்றோமோ, பர்டிகுலர்லி ஃபார் பீப்புள் வித் சில்ட்ரன் வித் ஆட்டிசம், it gives excellent result. So parents வந்து யார் சொன்னாலும் அந்த 6 வயசுக்குள்ள எவ்வளோத்துக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ தெரபியூட்டிக் இன்புட்ஸ், வெதர் ஸ்பீச் தெரப்பி ஆர் சென்சரி இன்டகிரேஷன் தெரப்பி ஆர் ஏபிஏ ஆர் பிபிஏ ஆர் எனி தெரப்பி, டயட்ரி மாடிஃபிகேஷன், எல்லாமே இப்போ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் ரிசர்ச். வாட் எவர் இஸ் பாசிபிள் நம்ம கொடுத்தோம்னா இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் என்ஹான்ஸ்மெண்ட் ஃபார் த சைல்ட் நியூரல் சிஸ்டம். Very simply put, communication difficulties is one area parents need to work on. Then social interactive challenges in social interaction. Then you have your behavioral areas which we need to address. Adu or area paakano. Then sensory processing. Then motor skills, perception, cognitive and learning style, and difficulty with daily living skills. I'm only telling it's only a difficult time appo intervene panni nail pannitona. Then lot of things, what all will happen if early intervention panna? I want to emphasize, one is brain development will happen, prevention of secondary challenges. And the early 6 வயசுக்குள்ள நம்ம எவ்வளவு ப்ரிவென்ட் பண்ணா அதான் பிரைமரி சேலஞ்ச். பிரைமரி சேலஞ்சை நம்ம அட்ரஸ் பண்ணிட்டோம்னா நிறைய செகண்டரி சேலஞ்சஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் குறையும். அதுக்கப்புறம் என்ன லீட் பண்ணும்? இட் வில் இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் த ஃபேமிலி இட்செல்ஃப். Not only for the child, it also helps the family to improve the quality of life. அதுக்கப்புறம் வந்து reduce need for intensive therapy. Intensive therapy அதுக்கப்புறம் அவ்வளவு தேவையே இருக்காது நம்ம எவ்வளவு பண்ணினாலும். So that can also be done. Then long term independence-க்கு அது seed போட்டுடும் நம்ம அப்பவே. So these areas, one is brain development, then prevention of sensory challenges, improvement in education, quality life, great family support, long term independence, reduce intensive support down the time. இதெல்லாமே நம்ம பிரைமரி டைம்ல கொடுத்துட்டோம்னா, that is from 2.5 to 6 years கொடுத்துட்டோம்னா, we establish good things for the child.
Am I clear, ma'am? கேட்டுதா? Yes, ma'am. Yes, sir. நல்லாவே கேக்குது. You're very clear on the red flags, the nailing the red flags. எந்தெந்த ஏரியால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டார்டிங்லயே ஐடென்டிஃபை பண்றது மூலமா நம்ம அந்த சைல்டு எவ்வளவு சீக்கிரமா what I mean is எவ்வளோக்கு எவ்வளோ அவரை வந்து இண்டிபெண்டா ஆக்கலாம். அதே மாதிரி அந்த தெரப்பீஸ் வந்து எஃபெக்டிவா இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அந்த இயர்லி இன்டர்வென்ஷன் நம்ம சீக்கிரமா எந்தெந்த ஏரியாஸ்ல டெபிசிட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தெரப்பீஸ் இல்லைன்னா இன்டர்வென்ஷன் கொடுக்கறது மூலமா நமக்கு இந்த ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே இட் கிவ்ஸ் எக்ஸலண்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்றது தான் இதுல இருந்து தெரியுது. ஸோ இப்போ வந்து இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா நோட் பண்ற விஷயம் எப்படி என்னன்னா இனிஷியலி ஒரு மென்டாரோட சப்போர்ட் கரெக்டான கைடன்ஸ் இல்லாம தான் நிறைய பேரண்ட்ஸ் வந்து தடுமாறுறாங்க ஸ்டார்டிங்ல. ஆஸ் அ மென்டார் ஒரு மென்டார் வந்து சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க, நீங்க பண்றத பண்ணுங்க, இட் கோஸ் லைக் திஸ், வாட் எவர் சப்போர்ட் யூ கேன் கிவ் யூ கீப் கிவிங் த சைல்ட் வில் டெஃபினெட்லி இம்ப்ரூவ் அப்படின்னு பத்மா மேம் சொன்னாங்க. ஸோ தட் கைண்ட் ஆஃப் சப்போர்ட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் எவ்ரி பேரண்ட் டு நேவிகேட் வாட் டு டூ. கரெக்ட். இப்போ இதை நேவிகேட் பண்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கு. மேம் திருப்பி பத்மா மேம், இப்போ நம்ம ஆஸ் அ பேஸா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தோம். இப்போ நீங்க உங்க குழந்தையோட கனெக்ட் பண்றதுக்கு மியூசிக்கை வந்து ஒரு டூலா யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சது கனெக்ட் ஆகிறதுக்கு. பிகாஸ் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட் வாஸ் ஆன் மியூசிக் இல்லையா? அப்போ உங்க குழந்தையோட கனெக்ட் ஆக அப்படின்னும் போது அந்த விஷயத்துல நீங்க எங்க தகவல்கள் தேடுனீங்க? யாரோட ஆதரவு உங்களுக்கு இருந்தது அந்த டைம்ல? இல்ல நீங்களாவே இதை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்களா? ஆஸ் யூ செட் நீங்க ஸ்பெஷல் எஜுகேஷன் படிக்கும் போது உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் அதுல இருந்து தெரிஞ்சது? இத வந்து ஷேர் பண்றீங்களா? எஸ் மேம். ஏர்லியர் இயர்ல வந்து இப்ப நீங்க சார் சொன்னாங்களா மேம், அந்த ஏர்லி இன்டர்வென்ஷன் மட்டும் என்னோட பையனுக்கு வந்து கிடைச்சிருந்ததுன்னா கண்டிப்பா வந்து நான் ரொம்பவே அவனோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும் மேம். அதுதான் நான் ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டரா அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது அந்த லேக் ஆயிருக்கும் போது கண்டிப்பா அவங்க அந்த குழந்தைய வந்து ஒரு 1 or 2 செஷன்ஸ் பார்க்கும் போதே வந்து அவருக்கு ஏர்லி இன்டர்வென்ஷன் கொடுத்த குழந்தைக்கும் அண்ட் தென் அதை தவிர்த்துட்டு நார்மல் ஸ்கூல்ஸ்ல போட்டுட்டு வந்த குழந்தைங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸை நான் பாக்குறேன். இப்ப என்னோட குழந்தைகிட்ட எடுத்துட்டீங்கன்னா நான் த்ரூ இதுல வந்து மியூசிக் மூலமா நான் கம்யூனிகேட் பண்ணேன். அண்ட் தென் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல போட்டிருக்கும் போது அங்க நிறைய வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் போட்டிருந்தாங்க மேம். அவேர்னஸ் ப்ரோக்ராம்ல வந்துட்டு எங்களோட பேரண்ட்ஸே அந்த ஸ்பெஷல் எஜுகேட்டர் வருவாங்க, எஸ்எஸ்ஐல இருந்து வருவாங்க. அவங்க வந்து ரிசோர்ஸ் ரூமுக்கு நாங்க போவோம். வீக்லி வந்து 1 or 2 வந்து போவோம். அங்க வந்து எல்லா பேரண்ட்ஸும் நாங்க வருவோம். அங்க வந்து எங்களை ரொம்பவே எஜுகேட் பண்ணாங்க. ஆட்டிசம்னா இப்படி இருப்பாங்க, உங்க பிள்ளை இப்படி இருக்கும், அந்த பிள்ளை அப்படி இருக்கும், எங்களுக்குள்ள இருக்க அந்த டிஃபரன்சஸ வந்து அவங்க சுட்டி காட்டினாங்க. நீங்க வந்து ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்காதீங்க. அவங்க வந்து நல்லாவே அந்த 4 years நான் ஃப்ரம் 1st standard to 6th standard வரை நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்னோட பிள்ளைய போட்டிருந்தேன் மேம். அங்க வந்து நல்லாவே எந்த டிஃபரன்ஸும் பார்க்காம எல்லாரையுமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணிட்டு எங்களை நல்லா எஜுகேட் பண்ணாங்க மேம். எப்படி வந்து பண்றது நீங்க பண்ணுங்க, ஆனா நார்மலா வந்து அவனுக்கு நீங்க கம்யூனிகேஷனா எப்படி நம்ம பேசுற மாதிரி நீங்க பேசுங்க, அவனை ஒரு வேலையை செய்ய வைக்கணும், அவனை என்கேஜ் பண்ணணும், அவனுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னும் போது நீங்க வந்து இந்த மியூசிக் வந்து த்ரூ வந்து இந்த சிங்கிங் மோட நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. நாங்க இல்லைன்னா அவங்க அதை சொல்லலைன்னா நான் வந்து அப்படியேதான் நான் இருந்திருப்போம். அவங்க வந்து டிஃபரன்ஸா சொன்னாங்க, சொல்றவங்க சொல்லட்டும். நீங்க வந்து எப்படி எங்க வந்து நார்மல் கம்யூனிகேஷன் மோடும் எங்க வந்து சிங்கிங் மோட வந்து அந்த எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், எப்படி அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும்ன்றத வந்து சொன்னாங்க மேம். ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் அந்த டீச்சர்ஸும் வந்து எங்களை நல்லா என்கரேஜ் பண்ணாங்க மேம். அந்த டீச்சர்ஸும் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம அந்த அவனோட பையன் கிட்ட உங்க பையன் வந்து இதை சொன்னாரு, இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லும் போது அதை நான் வந்து வீட்டுல ட்ரை பண்ணேன். ஏன்னா என்ன கிளாஸ் ரூம்ல அலோவ் பண்ணேன், நான் வெளியில தான் இருந்தேன். ஒவ்வொரு விஷயமா அவங்க வந்து பிள்ளைங்க மூலமா மைனூட்டா கவனிச்சுட்டு அதை என்கிட்ட சொல்லும் போது அது வீட்டுல வந்து நான் வந்து அவன் கிட்ட வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அவன் கிட்ட இருந்து நிறைய சேஞ்சஸ் வந்தது. அண்ட் தென் வந்து ஒவ்வொரு இதையுமே வந்து அவர்கிட்ட
எல்லாமே நாங்க போட்டோஸா எடுத்து காமிச்சோம். அவனுக்கு வந்து விஷுவலா வந்து நல்லாவே அவர் வந்து அப்ப நான் வெர்பலா 7.5 years எல்லாம் தான் பேசினாரு, நான் வெர்பலா இருந்தாரு. அப்போ விஷுவலா எல்லாமே எடுத்து எடுத்து காமிச்சு அவன் கிட்ட வந்து நான் கனெக்ட் பண்ணேன். இங்க பாருங்க, இது அம்மா அப்பான்னு ரியல் போட்டோஸ். எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போனோம்னா சும்மா நம்ம வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ் அதெல்லாம் இல்லாம ரியல் எல்லாமே வந்து ரியல் போட்டோஸா எடுத்து வீடியோஸா எடுத்து அவருக்கு வந்து நாங்க காமிச்சோம்னா தென் அப்ப கூட ஒரு பாயிண்ட் பண்ணல, பட் அந்த ஐ கேசிங் இருந்தது. அங்க பாட்டி இருக்காங்கன்னா அந்த அவரோட கண் வந்து அந்த பக்கம் போகும். சோ இதெல்லாமே வந்து நான் வந்து அவங்களோட கனெக்ட் பண்றதுக்கு இந்த விஷுவல் டூல்ஸ். அண்ட் தென் மேம் இது இப்ப இங்க பாத்தீங்கன்னா திஸ் இஸ் வாட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சங்கரனோட வந்து டூல் மேம். காலையில அவரை வந்து செய்ய வைக்கிறதுக்கு சங்கரன்ஸ் மார்னிங் ஷெட்யூல் அப்படி நான் போட்டுட்டு காலையில எழுந்துக்கணும், எழுந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு உடனே பல்லு துலக்கணும், யூரின் போகணும், பல்லு துலக்கணும், தண்ணி குடிக்கணும், இந்த மாதிரி விஷுவல் ஷெட்யூல்ஸை நான் வந்து போட்டேன். மார்னிங் ஸ்கூல் போறவரை இது சங்கரனோட காலை வேலை அப்படின்னு நான் வந்து பண்ணும்போது அவர் அதை முடிச்சிட்டாருன்னா உடனே எடுத்து உள்ள போட்டுருவாரு அவரு நெக்ஸ்ட் முடிச்சிட்டாங்கன்னா அடுத்தது என்னென்னன்றத அவனுக்கு நான் செய்ய வைக்கும் போது அவனுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. அந்த பிள்ளைய வந்து ஒவ்வொருத்துக்கும் புஷ் பண்றதுக்கு இல்லாம டக்கு தென் ஃபர்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஒரு 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 பிளேவே மெத்தட்லயும் அவனை என்ஜாய் வெரி மச். அண்ட் தென் எனக்கும் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாம ஒரு இந்த விஷுவல் ஷெட்யூல்ஸ் மூலமா நான் அவனுக்கு கனெக்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இது பண்ணலாமா, அடுத்தது இது பண்ணலாமா அப்படின்னு சாய்ஸ் கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி நான் அவனோட வந்து கனெக்ட் பண்ணாம தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ். அண்ட் தென் தெரபிஸ்டும் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. இந்த ஆக்டிவிட்டிஸ் செய்யுங்க, ஐயான் கோஆர்டினேஷனுக்கு இதெல்லாம் பண்ணுங்க, தே சஜஸ்டட் மீ. அண்ட் தென் ஒரு நல்ல ஒரு ப்ராக்ரஸ் வந்து என்னோட குழந்தைகிட்ட இருந்தது மேம். எஸ் மேம். நீங்க அந்த காமிச்ச அந்த விஷுவல் டூல் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ இதை யூஸ் பண்றதுனால this was one way that you connect with your child. It was Yes, easy to make him do things in this way. And also the support of special educators and mentors was very important in your journey. ஸோ எப்பவுமே ஒரு பேரண்டா வந்து நம்ம குழந்தைகிட்ட ஏஎஸ்டி இருக்க குழந்தைகிட்ட கனெக்ட் பண்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கு. பிகாஸ் ஒன்ஸ் நம்ம அந்த சைல்டுனா நமக்கு அந்த கனெக்ட் எப்பவுமே இருக்கணும்னு நினைப்போம். அந்த டிஸ்கனெக்ஷன் நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்க ஒரு விதமான பயம் ஏற்படுது. ஸோ இந்த கனெக்ட் ஆறதுல இந்த ஈடுபாட்டுல ரொம்பவே முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து என்ன, எப்படி நம்ம அந்த குழந்தைய வந்து நம்மளோட ஈடுபட வைக்க மோட்டிவேட் பண்றது அப்படின்றத பத்தி கிரிதர் சார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத ஷேர் பண்ணுங்க சார். Ma'am, I am not using the camera because the web internet is slow, but I talk. So yeah. So engagement, that's the word we use constantly. எப்போ நம்ம பிள்ளைகளோட ஒர்க் பண்ணாலும் it is not only about children with neurodiverse needs, also with neurotypical, and also as adults, how do we engage ourselves தான் பார்க்கிறோம். So நான் வந்து I always felt engagement is very important as a family or as a therapist when we are all around with a person with autism. So how do we engage ourselves, or how do we reciprocate their communication methodologies or their styles or their learning? So நான் என்ன சொல்வேன்னா, as a parent we need to know what is the threshold of a child with autism to get engaged. அது ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்கணும். நிறைய வாட்டி நம்ம என்கேஜ் பண்றோம், குழந்தைய என்கேஜ் பண்றோம் சொல்லிட்டு we are also leading to lot of behavioral issues which we need to look at one thing. Then engagement needs to be on the child's preferences, child sensorial needs. We need to know the child's communication style. We also need to know the child learning style and what reinforcement methodologies we would be using when we are going to work with a child with autism. Engagement is a clinical word, but it's as simple as நம்ம அந்த குழந்தையோட இன்டராக்ட் பண்ணும் பொழுது என்னெல்லாம் பண்ணணும், நம்ம இன்டராக்ஷனால அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும், அந்த இன்டராக்ஷன் ப்ராசஸ்ல அந்த குழந்தையோட லேர்னிங் ஸ்டைல்ஸ், அந்த குழந்தையோட கம்யூனிகேஷன் ஸ்டைல் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்
அப்படிங்கிறதா இட்ஸ் டூ-வே ப்ராசஸ். என்கேஜ்மெண்ட்னா நான் சொல்றேன் நீ கேளுன்னு இருக்கக்கூடாது, ரெண்டு வழியும் இருக்கணும். ஸோ த தெரபிஸ்ட் ஆர் த பேரண்ட்ஸ் we need to know it very clearly. முதல் விஷயம், when we talk about, I would like to elaborate little bit on this, ma'am. I think other areas are everybody talk. Engagement is very keen to my heart. One is understand the interest of the child. குழந்தைகளோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்க்கணும். குழந்தைகளோட இன்ட்ரெஸ்ட்ல இருந்து தான் நம்ம பேஸ் லைன் செட் பண்ணணும். குழந்தைகளோட இன்ட்ரெஸ்ட்ல இருந்து தான் நம்மளுடைய அப்ஜெக்டிவ்ஸே வரணும். we cannot always see இதுதான் என்னுடைய பிளான், இன்னைக்கு இந்த பிளான் நான் வந்து குழந்தையோட என்கேஜ் பண்றேன்னு இருக்கக்கூடாது. அன்னைக்கு அந்த செஷன்லயோ அந்த குரூப் ஆக்டிவிட்டிலயோ இல்ல வீட்லயோ எங்க இருந்தாலும் அந்த குழந்தையோட தேவை என்ன, அன்னைக்கு அந்த குழந்தை மூட் எப்படி இருக்கு, நம்ம எப்படி என்கேஜ் பண்ணா அது ஒரு பிளஷரபிள் எக்ஸ்பீரியன்ஸா அந்த குழந்தைக்கு இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவசியமா நமக்கு தேவையானது குழந்தையோட இன்ட்ரெஸ்ட். ஸோ as a therapist or as a parent, everybody should keenly looking on what is the child learning style, what is the child's preferences, அந்த குழந்தைக்கு preferred work என்ன, லேர்னிங் என்ன, மியூசிக் பிடிக்குமா, பாடி ஸ்டைல் என்ன, பாடி லைக் ஸ்டிம்மிங். நிறைய வாட்டி ஸ்டிம்மிங்கை வந்து நம்ம பிஹேவியர் ப்ராப்ளமா சொல்லிட்டு இருக்கோம். பட் லேட்டஸ்ட் ரிசர்ச் says stimming is not a behavioral issue. It is the child is trying to develop a threshold with the society or with the world. அதுதான் பண்ணிட்டு இருக்கு. So we need to know what sort of stimming the child is doing. Visual stimming or bodily stimming, musical stimming, இல்லைன்னா சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றதா, அது என்ன பண்றது தெரிஞ்சுண்டாக்க அந்த that becomes a unique preference of the child that we need to do. அதுக்கப்புறம் we also need to know டாய்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். குழந்தைக்கு என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தா நல்லா தெரிக்கணும். That is one area we need to see. Second important aspect we talk about engagement is structured routine. The routine needs to be set and structured without overdoing the routine. Routine கொடுக்கணும், ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும், ஆனா அதை ஓவர் டூ பண்ணக்கூடாது. மினிமலா கொண்டு வரணும், ஸ்லோவா அந்த குழந்தைய அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு வரணும். நிறைய கியூஸ் வச்சுக்கணும். லைக் பத்மாவதி மேடம் சொன்ன மாதிரி she beautifully told she used lot of visual cues. ஸோ அந்த மாதிரி அந்த தெரபிஸ்ட், அந்த பேரண்ட், எவ்ரிபடி ஷுட் ஹேவ் பி ரெடி டு கியூ. என்னெல்லாம் கியூஸ் கொடுக்கலாம் அந்த குழந்தைக்கு, விஷுவல் கியூஸ் கொடுக்கணுமா, மோட்டார் கியூஸ் கொடுக்கணுமா, இல்லைன்னா பிசிக்கல் கியூஸ் ஏதாவது கொடுக்கணுமா, மியூசிக்கல் கியூஸ் கொடுக்கணுமா, ஆடிட்டரி கியூஸ் கொடுக்கணுமா, கலர் கியூஸ் கொடுக்கணுமா, ஆர் பேட்டர்ன்ஸ்ல கொடுக்கணுமா கியூஸ், அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கிளியரா இருக்கணும். அண்ட் ப்ரெடிக்டபிலிட்டி, என்கேஜ்மெண்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரெடிக்டபிலிட்டி. ஆஸ் தெரபிஸ்ட் அண்ட் பேரண்ட்ஸ் we need to little bit know predictability கான்செப்ட் தெரிஞ்சுட்டாதான் அந்த குழந்தையோட நம்ம என்கேஜ் பண்றது ஈஸியா இருக்கும். தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3 இஸ் engagement should also lead to minimize the sensory overload the child with autism has. ஆல்ரெடி அந்த குழந்தைக்கு வந்து நிறைய ஓவர்லோட் ஆஃப் லாட் ஆஃப் ஸ்டிமுலஸ் இருக்கும். அது எப்படி குறைக்கணும்? அவர் என்கேஜ்மெண்ட் should also focus on how to minimize the sensory overload. So slowly we should try to the environment should be under control. Light, smell, colors, அதுக்கப்புறம் வந்து வாசனைகள், அந்த மாதிரி விதவிதமான ஏரியா, காமா இருக்கணுமா, குவைட்டா, ரோட் சைடா, விண்டோ சைடா, வாட் வி ஆல்சோ கால்ட் அஸ் லீஸ்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் என்விரான்மெண்ட். ஸோ எவ்வளோத்துக்கு எவ்வளோ அந்த குழந்தையோட என்விரான்மெண்ட்டை நம்ம ஒரு கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கிறோமோ அது நல்லது. கிராஜுவலா என்கேஜ்மெண்ட்டை வி கேன் எக்ஸ்போஸ் த சைல்ட், give lot of exposure to the child. So that is also very important. Engagement also requires lot of positive reinforcement. And what reinforcement? The reinforcement the child understands. So before we get into reinforcement, the schedule வந்து குழந்தைக்கு சோஷியல் பிடிக்குமா, சின்ன சின்ன பிரைமரி ரிவார்ட் லைக் சாப்பிட்ற பொருள் பிடிக்குமா, ஸ்மெல் பிடிக்குமா, ஆர் ஈவன் சென்சரி ஸ்டிம்மிங் பண்ணா தட் இஸ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்டா இருக்கான்னு இந்த என்கேஜ்மெண்ட்டை நிச்சயமா நம்ம தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் as therapists and parents, we always need to do incorporate lot of play based learning. நம்ம அதை நிறைய பண்ண மாட்டேங்கிறோம். Play based learning is very important for a child with autism because it gives lot of self confidence. Why do we need to engage a child? No, you are not the only person with this trouble. There are a lot of people. Let's hold hands. Let's work together. That is what is engagement is. So we should make sure நிறைய play based learning
we have to plan the session with lot of play-based methodologies like modeling, அப்புறம் project method, நிறைய methods இப்போ நிறைய வந்துடுது. Now we can also incorporate lot of AI, artificial intelligence is giving lot of techniques for teaching a child with autism. So let us incorporate that also. A communication tool, as much as possible, communication tool is also important. I understand speech is very important, but lot of children who are not able to communicate through speech undergo lot of stress in when we do an engagement program. When we do any program, engagement illama endha program illa, whether it's ABA, whether it's CBA, whether it's CBT, whether it's sensory integration or any methodology, any therapy, it's only engagement. So we should make sure we use lot of communication tools in this process. நம்ம கம்யூனிகேஷன் டூல்ஸ் யூஸ் பண்ணலன்னா பேரண்ட்ஸுக்குமே ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது. இவா என்ன பண்றா, என்ன நடக்கிறது. அண்ட் என்கேஜ்மெண்ட் ப்ராசஸ்ல இஃப் இட் இஸ் அ தெரபிஸ்ட் ஹூ இஸ் டூயிங் திஸ் என்கேஜ்மெண்ட் ப்ராசஸ், I think parents should also be part of that engagement process. Parent as co-engager ன்னு சொல்லுவோம் நாங்க. Parent எப்படி parent as co-therapist ன்னு சொல்றதை விட parent is also a co-engager. So he will be parallelly working with the therapist, which gives lot of confidence for the parent also. Oh, இப்படி பண்ணலாமா, நன்னா இருக்கே. This is the way we have to look forward with our child. That is one thing. And task analysis, madam. Breaking that engagement process into small tasks like forward chaining, backward chaining, intermittent chaining, complete task analysis. We have to know where we stop, and the child should know opening a task, closing a task, in the intermediate process, and everything should be there told to the child with lot of methodologies. Then respect the child's space. I think that is very important in engagement process. அந்த குழந்தையோட பர்சனல் ஸ்பேஸ்ன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்கு நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஏன்னா நமக்கு தெரிய மாட்டேங்கிறது அந்த குழந்தையோட மூளையில என்ன நடந்துட்டு இருக்கு, எப்படி லேர்ன் ஆயிட்டு இருக்கு, எப்படி ப்ராசஸ் ஆயிட்டு இருக்குன்னு ஒரு நார்மலா நமக்கு வெளியில இருந்து பார்க்கறதே தெரிய மாட்டேங்குது. முடிஞ்ச மட்டும் லெட் அஸ் டூ இட் அட் த சைல்ட் ஸ்பேஸ். அந்த குழந்தையோட லேர்னிங் ஸ்பீட் என்னன்னு தெரிஞ்சுட்டு பண்ணா இட் வில் பி a great opportunity to for us when we do an engagement process. And நிறைய patience. Engagement, when we work with child with autism, we need to be very patient because the brain is very different. We don't know how it is wired in each child. We cannot have a homogeneous patterns. It doesn't help. So I think it is always better we know that. Then lot of sensory activities also should be there in an engagement when we work with children with autism. Then lot of modeling social skills. நிறைய பிஹேவியரல் ஹோம்ஒர்க் கொடுக்கலாம், அது இண்டிபெண்டன்ஸ். அண்ட் எமோஷனல் கனெக்ஷன்ஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் டியூரிங் வென் வி ஒர்க் வித் சைல்ட். எமோஷனல் கனெக்ஷன் நிறைய பேர் வேண்டாங்கிறா, பட் ஐ திங்க் எமோஷனல் கனெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாண்டிங் டைம், என்கேஜ்மெண்ட் ஃபைனலி வாட் டு வி வாண்ட், இட்ஸ் ஒன்லி பாண்டிங். பாண்டிங் இல்லைன்னா ஹவு டு வி டூ? ஸோ வி நீட் டு பாண்ட் வித் த சைல்ட். ஸோ ஐ திங்க் I've answered your question with whatever experience I have. Thank you. Thank you for that elaborate discussion. That was very helpful, and there was a lot of insights into the session. I think one most important thing is அந்த நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அந்த குழந்தையோட கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நம்ம வந்து இத பண்ண வைக்கணும் அப்படின்றது இல்லாம அவங்க வேலை போயிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல நம்ம ஒர்க் அவுட் பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா அந்த பிளே பேஸ்ட் லேர்னிங், விளையாட்டு மூலமா அந்த பசங்களை வந்து நம்ம கூட என்கேஜ் பண்ண வைக்கலாம். அது இன்னொரு வேயா இருக்கு. ஒரு விஷயத்தையுமே இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ரொட்டீன் கொடுக்கறோம் அப்படின்னா அந்த ரொட்டீனை வந்து நம்ம அந்த ஒரு பெரிய டாஸ்கா இருந்ததுன்னா அதை குட்டி குட்டி டாஸ்கா எப்படி நம்ம பிரிச்சு அந்த பசங்களுக்கு கத்து கொடுக்கணும், எந்த மாதிரி என்கேஜ் பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த ஃபார்வர்ட் செயினிங், பேக்வர்ட் செயினிங், அந்த ஸ்மால் டாஸ்க்ஸ் எடுத்துட்டு அதுல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னா ஃபார் நார்மல் சைல்டு ப்ரஷ் பண்றது இட் வில் பி சொன்னா தெரிஞ்சுக்கும். ஆனா ஃபார் an autism spectrum child you need to teach them first, you need to take the brush and then அதுல வந்து நீங்க பேஸ்ட் எடுத்து வைக்கணும், then only you need to keep that in the mouth. This
one simple act has a lot of steps that needs to be incorporated in it. So நம்ம வந்து இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் கிரிதர் சார் சொன்னதுல இருந்து. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் நோட் நம்ம பத்மா மேம் கிட்ட இருந்து அவங்க கேர் கிவிங் ஜேர்னில ஒரு பேரண்டாவும் ஒரு டீச்சராகவும் அவங்களோட லேர்னிங்ஸ், அதாவது அவங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம கேட்கலாம். மேம் உங்களோட லேர்னிங்ஸ எங்களோட ஷேர் பண்ணுங்க மேம். எஸ் மேடம், சார் சொன்னாங்க என்கேஜ்மெண்ட் சொன்னாங்க இல்லைங்களா, பிள்ளைங்கள ஆஸ் அ டீச்சராகவும் ஒரு பேரண்டாகவும் என்கேஜ்மெண்ட் பிளேஸ் வைட்டல் ரோல் மேம். எங்கன்னா நம்ம பிள்ளைங்களை ஆல்வேஸ் கீப் தெம் என்கேஜ். ஒரு அம்மா அப்பா தான் இருக்கணும்னு இல்லை, முக்கியமா வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் மத்த இந்த மெயினா நான் சஜஸ்ட் பண்றதுன்னா மேக்சிமம் வந்து ட்ரை டு பி எ ஜாயிண்ட் ஃபேமிலி. அது இல்லாத பட்சம் வேற, பட் இருக்கிறாங்க ஒரு தாத்தா பாட்டி எல்லாம் பக்கத்திலே இருக்காங்கன்னா பிளீஸ் அவங்களோட குழந்தைங்களை விடுங்க, அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அவங்க அக்செப்ட் பண்ணலனாலும் நீங்க உங்களோட கடமைய செய்யுங்க. உங்க பிள்ளைங்க என்ன நான் பாட்டுட்டு அவங்க கிட்ட பேசிட்டே இருக்கேன், நான் அவங்க கிட்ட சொல்லிட்டே இருக்கேன், ஆனா என் பிள்ளை எதையுமே கவனிக்கல. ஆனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மேம் என்னன்னா, நான் அவங்க கிட்ட வந்து பேசிட்டே இருப்பேன், அவனுக்கு பேச்சு வரணும். அவங்க சொன்னாங்க, என்னோட மென்டார் சொன்னாங்க, அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இரு, பேசலன்னா கூட பரவாயில்ல, உன்னோட கடமையை நீ செய்யணும். பீன்ஸ் கட் பண்ணும்போது திஸ் இஸ் பீன்ஸ் பாத்தீங்களா, நீளமா இருக்கு, தின்னா இருக்கு, இட்ஸ் கிரீன் கலர், இட்ஸ் அ வெஜிடபிள். நான் பேசிட்டே இருப்பேன், ஆனா அவன் எந்த எக்ஸ்பிரஷனும் அவன் கொடுக்க மாட்டான், அப்படியே வந்து ஒரு மியூட்டடா தான் இருப்பான். பட் அவங்க சொன்னதை ஒரு தாரக மந்திரமா நான் எடுத்துக்கிட்டேன். கடமையை செய், நீ என்ன நான் சொல்றேனோ, அதாவது நீ செய்யறது ஒரு நார்மல் குழந்தையா அவனை நினைச்சுக்கோ, நார்மல் குழந்தைகிட்ட நீ எப்படி பேசுவியோ அந்த மாதிரி நீ பேசு, அவன் கிட்ட செய். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவன் கண்டிப்பா எக்ஸ்பிரஸ் பண்ணும். அது 100% உண்மை. இப்ப இருக்க பேரண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து உடனே வந்துடணும், உடனே கிடைச்சிடணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேரு, நான் எல்லாரையுமே சொல்லல, பட் நமக்கு வந்து தெரபிஸ்ட்லாம் ஒரு 1 hour தான், 1 hour 2 hours தான். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நாம தான் அந்த குழந்தையோட ஸ்பெண்ட் பண்றோம், நாம தான் ரொம்ப அவங்களோட நெருங்கி பழகி அவங்களோட விருப்பு வெறுப்பு எல்லாமே நமக்கு தான் தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணனா நல்லா இருக்கும் மேம். தெரபிஸ்ட் சொல்ற ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து தெரபிஸ்ட் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் செய்வாங்க. அதர் தன் தட் அவுட் ஆஃப் இதுல வந்து எதுவுமே அவங்க வந்து திங்க் பண்ண மாட்டாங்க, யாரையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் நீங்க வந்து அதை வந்து நீங்க பாருங்க, உங்களோட குழந்தைங்களோட அந்த எபிலிட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட நீங்க பாருங்க. அண்ட் தென் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து அவங்க கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், ஒரு விஷுவல் லேர்னரா இல்ல ஆடிட்டரி லேர்னரா, அந்த மாதிரி இல்ல வந்து இப்ப நம்ம கைனஸ்தட்டிக்கா, அந்த மாதிரி வந்து எந்த மாதிரி வந்து அந்த குழந்தை வந்து அட்டென்ஷன் கொடுக்குது. இப்ப நான் வந்து என்னோட பையனுக்கு மியூசிக் மூலமா வந்து நான் அவரோட இன்ட்ராக்ட் பண்ணேன். உங்க குழந்தைங்க மேபி வந்துட்டு ஏதாவது செய்யறது மூலம் ஒரு கைனஸ்தட்டிக்கா ஒரு பாடி மூவ்மெண்ட்ஸ் அது மூலயமா இல்ல வேற எப்படி டூயிங் பை லேர்னிங்கா, அந்த மாதிரி என்ன உங்க குழந்தையோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவனோட எபிலிட்டி என்ன நீங்க பாக்கணும். அண்ட் தென் மெயின் திங் ஆல்வேஸ் கீப் தம் என்கேஜ்டு. தனியா விடப்படுற குழந்தைங்க, நான் ஒரு டீச்சரா சொல்றேன், அந்த குழந்தைய பார்த்த உடனே சொல்லிடலாம், மோஸ்ட்லி அன்அட்டண்டடா இருக்க குழந்தைங்க கிட்டதான் நம்ம பிஹேவியர் இஷ்யூஸ் நிறைய இருக்கு. அவன் ரொம்ப அக்ரஸிவா ஆகுறது இல்ல, ரொம்பவே வந்து அவன் முன்ன இருந்த அந்த ப்ராக்ரஸ் வந்து டவுன் ஆகுறது எல்லாமே அவனை வந்து என்கேஜ் பண்ணாம அன்அட்டென்டிவா விடுறது. அவனுக்கு என்ன தெரிய போகுது, அவனுக்கு என்ன தெரியும், அவனுக்கு பேசினாலும் அவன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டான், இது நான் வெர்பல்ல அவன் அந்த அளவுக்கு கம்யூனிகேட் பண்ண மாட்டான். இன்னும் ஈவன் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால அவனுக்கு எதுவுமே புரிஞ்சுக்க முடியாதுன்னு பேரண்ட்ஸே வந்து இன்னும் வந்து நிறைய எஜுகேட் பண்ற லெவல்ல தான் இருக்காங்க. முதல்ல we have to make them to அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தர் சைல்டு கண்டிஷன். வருவாரு, நீங்க கடமைய செய்யுங்க, நீங்க செய்யறத செஞ்சிட்டு இருங்க, அவனை பிரிச்சு பார்க்காதீங்க, கடமைய செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பா ஒரு நாள்லன்னா ஒரு நாள் அதுக்கான நான் ஒரு சாட்சியா இருக்கேன். நான் செஞ்சுட்டே இருந்தேன் அவங்க சொன்னதை. அண்ட் தென் வந்து ஒரு 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 4.5 years ஸ்டார்டட் ஸ்பீக்கிங். நான் இப்ப வந்து பேசுவானா ஏங்கிட்டு இருந்த குழந்தை இன்னைக்கு நல்லாவே பாடுறான். அண்ட் தென் வந்து ஒரு செகண்ட் பேபி வந்து அந்த கம்யூனிகேஷன் வந்து அந்த அளவுக்கு இல்ல, அவருக்கு கேட்டதுக்கு பதில் சொல்லுவார். நவ் இஸ் செகண்ட் பேபி வந்து ஆஃப்டர் 10 yearsக்கு அப்புறம் அவரோட சிப்ளிங் வந்த அப்புறம் அதை பார்த்துட்டு அவனை கிட்ட இருந்து இப்ப அவர் வந்து பசிக்குதுன்னு கேட்கும்போது நவ் இ ஸ்டார்டட் ஆஸ்கிங், அம்மா பசிக்குது, போதும்னு சொல்ல தெரியாது, அவரு போதும்னு சொல்றத பார்த்து இவர் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. ஓகேங்களா? சோ நான் யங் பேரண்ட்ஸ்க்கு நான் ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டரா நான் முதல்ல வந்து அவங்களை எஜுகேட் பண்றேன். இப்படிதாங்க இருப்பாங்க, நீங்க இப்படிதான் இருக்கும், நீங்க பேசிட்டே இருங்க, அவன் பேசலன்னா என்ன, நீங்க பேசுங்க, நீங்க
கண்டிப்பா அவனுக்கு தெரியும் ஒரு நாள் மாறும். முதல்ல அவங்களுக்கு அந்த நம்பிக்கையும் புரிதலும் கொடுத்தாலே அவங்க அந்த பயத்துல இருந்து மீண்டு வராங்க மேம். பட் டாஸ்க் அனாலிசிஸ் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, ஐ ஸ்ட்ரகிள் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட் வந்து ஸ்ட்ரகிள் பண்றது வந்து இப்ப இவ்வளவு பெரிய பையன் ஆயிட்டான், குளிக்க வைக்க முடியல அப்படின்னு. இதெல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் குளிக்கணுமா, என்ன பண்ணணும், ட்ரெஸ் எடுத்து ரெடியா வைக்கணும், அண்ட் தென் வந்து டவல் எடுத்து பாத்ரூம்குள்ள போகணும், அண்ட் தென் ட்ரெஸ் ரிமூவ் பண்ணணும். இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதா நம்ம எவ்வளவோ ஸ்பெண்ட் பண்றோம் நம்ம வந்து யூடியூப்ல மத்த இதுல எல்லாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்களா யோசிங்க. தென் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்து அடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இது வந்து ஜஸ்ட் ஃபார் பாதிங்காக என் பையன் கேட்டு நான் வந்து இது பண்ணேன். அடுத்ததுன்னு சொல்லும் போது நிறைய பேரண்ட்ஸ் வந்து தே ஆர் ஸ்ட்ரகிளிங். அவனுக்கு இப்ப இந்த ஆட்டிசம் பிள்ளைங்களுக்கு இந்த விஷுவல்ஸ் நீங்க வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதை நீங்க வந்து ஒரு எங்கேஜா ஒரு டைமா நீங்க வந்து அவங்களோட வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கான ஒரு ஆக்டிவிட்டியாவும் இருக்கும், ஒரு டீச்சிங்காவும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் நம்மளோட கேர் கிவர் பேர்டனையும் ரெடியூஸ் பண்ற 3-in-1 இந்த மாதிரி விஷுவல் ஷெட்யூல்ஸ் இருக்கும். நான் ஆர்டிஸ்டிக் பேரண்ட்ஸ்க்கு அதுதான் சொல்றேன், எவ்வளோ ரிசோர்சஸ் இருக்கு உங்களுக்கு வந்து நமக்கு இதுல. அந்த ரிசோர்சஸ தேடுங்க. கண்டிப்பா சின்ன 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 விஷயங்கள் உங்க டீச்சர் ரியல் போட்டோஸை நீங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அந்த வெளியில இருந்து ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வாங்கி ஒட்டுறதுக்கு உங்களோட ஒரு பப்ளிக் பிளேஸா, ஒரு போஸ்ட் ஆபீஸா, ஒரு பேங்கா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனா, ரயில்வே ஸ்டேஷனா, உள்ள உங்களோட வீடா, அந்த குழந்தை இருக்க மாதிரி ரியல் போட்டோஸை நீங்க வந்து இது பண்ணீங்கன்னா அப்பதான் அவனுக்கு ஓரளவுக்கு அந்த ரியாலிட்டி புரியும். இல்லைன்னா அந்த குழந்தைங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் எதையோ பாயிண்ட் பண்ணிட்டு நீங்க காட்டுறதை மட்டும்தான் பாயிண்ட் பண்ணிட்டு போவாங்க. சோ அந்த ஜெனரலைசேஷனுக்கு நீங்க வரணும். அண்ட் தென் வந்து நீங்க வந்து உங்களுக்கான டைமும் எடுக்கணும் மேடம். மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து என்னன்னா ஐயோ ஆட்டிசமா அப்படின்னு ரொம்பவே ஒரு 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 பய உணர்வோடவே தான் இருக்காங்க. ஆனா நீங்க தைரியமா இருந்தீங்கன்னா பல விஷயங்களை வந்து நீங்க ஓவர் கம் பண்ணலாம். அதுவே லைஃப் நம்ம பிள்ளைக்கு லைஃப் லாங் இப்படியே இருந்துருவோமா நீங்க எண்ணாதீங்க. நீங்க தைரியமா இருங்க. எதையுமே வந்து ரொம்ப கஷ்டத்தோட நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யாதீங்க. எதுவுமே ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கோங்க. இன்னைக்கு இந்த 3 வருஷம் போறான், இந்த 6 வருஷம் போறான், அதுக்கு அடுத்தது நிலைமை மாறும். என்னோட குழந்தைக்கு மெயினா அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அந்த டாக்டர் சூப்பரா இருக்காரு, இந்த டாக்டர் நல்லா இருக்காருன்னு அதை கேட்காதீங்க. இப்ப நீங்க இங்க ஒரு தெரபிஸ்ட் கிட்ட போறீங்க, ஒரு 2 இயர்ஸா போறீங்க, திடீர்னு ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க நான் பண்ண என்னோட பையனை கூட்டிட்டு போனாங்க 6 மாசத்துலயே சூப்பரா ஆயிட்டான் அப்படின்னு நீங்க மாத்துனீங்கன்னா அது வந்து உங்களோட குழந்தையோட அந்த ப்ராக்ரஸ் அப்படியே வந்து உங்களுக்கு வந்து குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த தெரபிஸ்டுக்கு உங்களுக்கு குழந்தைங்களை பத்தி தெரியும். மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கு, இந்த ட்ரீட்மெண்ட் இருக்கு, தே ஆர் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட். எந்த வழியில போனா எப்படின்னு வந்து குழம்பி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் எல்லாரும் அவங்க சக்சஸ் ஸ்டோரிஸ சொல்லும் போது அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி ஆகாதீங்க. உங்க குழந்தைகிட்ட கண்டிப்பா வந்து ஒரு மினிமம் ஒரு 3 to 5 years ஆவது 8 yearsல பாக்கலாம் மேம். நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைங்க கிட்ட எல்லாருக்கிட்டையுமே என்னோட குழந்தைகிட்டையும் 8 yearsக்கு மேல ஒரு நல்ல ஒரு ப்ராக்ரஸ் இருந்தது. அண்ட் தென் கேர்ள்ஸ் சைல்டுக்கு சொல்லும் போது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா when they attend puberty they won't accept அந்த பேட் அதெல்லாமே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சடனா வந்து ஒரு ஃபாரின் பாடி அவங்க பேண்டீஸ்ல இருக்குன்னா they won't accept that. அப்போ வந்து நாங்க சொல்றது என்னன்னா உங்க பீரியட்ஸ் டைம்ல வந்து அவங்கள வந்துட்டு அவங்களோட பேண்டீஸ்ல அந்த பேட்ஸை வந்து ஒட்டுறதுக்கு வந்து நீங்க வந்து கொஞ்சம் அவங்க என்கேஜ் பண்ணுங்க. அது வந்து ஒரு வேண்டாத பொருளோ தொடக்கூடாத பொருளோ அப்படிலாம் இல்ல. வந்து ஒரு 9-10 years ஆனா பேண்டீஸ்லயே வந்து அந்த பேண்டி லைன்ல ஒரு கிளாத் அந்த மாதிரி வச்சுட்டு அப்பவே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா they will accept. இதை நான் வந்து ரொம்ப ஒரு ஒகேஷனல்ல ஒரு கோஆர்டினேட்டரா நான் போகும்போது அங்க இருக்க அந்த பெரிய பெரிய பிள்ளைங்களெல்லாம் வந்து ரொம்ப அந்த பேரண்ட்ஸ் வந்து when they attend puberty they struggled a lot. ஒரு மாசத்துக்கு ஸ்கூலுக்கே வர மாட்டாங்க, அந்த 1 week ஸ்கூலுக்கே வர மாட்டாங்க. இது பர்சனலா ஒரு சின்ன ஹிண்ட் நான் சொல்றேன், முன்னாடியே என்கேஜ் தெம். ஓகேங்களா? அண்ட் தென் மாஸ்டர்பேஷனை பொறுத்தவரை ஃபாதர்ஸ்க்கு வந்து நீங்க வந்துட்டு அதை சொல்லுங்க. அவங்க அந்த பிள்ளைங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும், எந்த மாதிரி வந்து வழிமுறைகளை கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹிண்ட் தருவாங்க. ஃபீல் அர்ஜென்ட்னு சொல்லும் போது அந்த ஹிண்ட் இருக்கும். ஃபாதர்ஸ் வந்து கொஞ்சம் இந்த பாய்ஸை பொறுத்தவரை மாஸ்டர்பேஷன் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ், இந்த செக்ஷுவல் பிஹேவியர்ஸ் ப்ராப்ளம்ஸ் நம்ம சொல்ல முடியாது, செக்ஷுவல் பிஹேவியர்ஸ்க்குலாம் வந்து அந்த ஃபாதர்ஸ் கேர்ள் ஜென்ஸ் பாய்ஸை பொறுத்தவரை ஃபாதர்ஸும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகுனா ரொம்ப வந்து நல்லா இருக்கும். ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இந்த பியூபிக் ஹேர்ஸ் எல்லாம் வந்து கிளீன் பண்ணணும். நான் வந்து அடல்ட்ஸோட தான் இப்ப நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பியூபிக் ஹேர்ஸ் எல்லாம் அவங்க ரிமூவ் பண்ண முடியாம
அவங்களுக்கு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவும் தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் வந்து ப்ராப்பரா அடல்ட்ஹுட்ட பொறுத்தவரை பேரண்ட்ஸ் வந்து ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் தட். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தவற விடுறது வந்து நம்ம பிள்ளைங்களை வந்து ஒரு பப்ளிக்ல வந்து ஒரு தப்பான வந்து ஒரு ஒரு கண்ணோட்டத்தோட பாக்குற அந்த நிலைமைக்கு தான் தள்ளப்படுறாங்க. நான் ஒரு தினமும் நான் என்னோட பையனோட டிராவல் பண்றேன். இது எல்லாமே நான் பண்றது எவ்வளவு பெரிய பையனா இருக்கான், பப்ளிக்ல எப்படி பண்றது பாரு அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் அந்த குழந்தையோட நிலைமை என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. நார்மல் பிள்ளைங்க அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. பட் என்னோட குழந்தைக்கு அதை சொல்லவும் தெரியல. அண்ட் தென் அட்ஜஸ்ட் அவனுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து நமக்கு இருக்க வேலைகள்னால அவனுக்கு நான் சரியா கவனிக்கப்படாததும் வந்து ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தை வந்து பப்ளிக்ல வந்து கொண்டு வந்துருது. அதனால இந்த ரொட்டீன்ஸ் அவங்களோட செல்ஃப் கேர் எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து கொஞ்சம் பாருங்க. அண்ட் தென் வந்து ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டரா வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் கண்டிப்போடவே இருக்கேன் மேடம். ஏன்னா எல்லாருமே வந்து குழந்தைங்க கிட்ட ஐயோ பாவம்னு சொல்றாங்க, ஓகேங்களா. ஆனா கொஞ்சம் கண்டிப்போட இருக்கிறது, அவங்கள கண்காணிச்சுட்டே இருக்கிறது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸ வந்து கொடுத்துருக்கு அந்த பிள்ளைங்களுக்கு. ஆல்வேஸ் கீப் தம் என்கேஜ். நீ சும்மா உட்காரக்கூடாது, ஏதாவது நீ செய்யணும். மிஸ் இல்லையா, நீங்க ஏதாவது செய்யணும். உனக்கு பிடிச்சது ஏன்னா அந்த லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறோம். உனக்கு பெயிண்டிங்கா, உனக்கு பில்டிங் பிளாக்ஸான்னு சொல்லிட்டு ஐ வில் கீப் தம் என்கேஜ். இதனால என்னோட மோஸ்ட்லி வந்து பிஹேவியர் இஷ்யூஸ வந்து நான் வந்து கண்ட்ரோல் பண்றேன், அது வராம தடுக்கிறேன். அண்ட் தென் எல்லா பேரண்ட்டையுமே வந்து எஜுகேட் பண்றது ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டரோட தலையாய கடமை மேடம். கண்டிப்பா ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆகுது அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு லெவலுக்கு தகுந்த மாதிரி we have to educate them. அண்ட் தென் அட் லாஸ்ட் சொல்லணும்னா உங்க வலியை எல்லாமே வலிமையாக்குங்க, கடமையை செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பா ஒரு நாள்னா ஒரு நாள் உங்களோட முயற்சி வந்து வீண் போகாது, ஒரு பெரிய வெற்றியை தரும். உங்க வலிகளை எல்லாமே வலிமையாக்குங்க. கண்டிப்பா எல்லாமே வந்து முயற்சினால கண்டிப்பா நல்லாவே நடக்கும் மேடம். அதுக்கு நான் ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு பேரண்டா நான் இருக்கேன். அண்ட் தென் ஃபாதருக்கு ஒரு கிரேட் ரிக்வஸ்ட் என்னன்னா, ஃபாதர்ஸ்க்கு எல்லாம் ஆர்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் அம்மாங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த குழந்தைய பாத்துக்கிறது மட்டும் அம்மாங்களோட வேலை இல்லை, உங்களுக்கும் இருக்கு. சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களோட கேர் வந்து குழந்தைங்களுக்கு தேவை. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க, அவங்க கிட்ட பேசுங்க, அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதுதான் என்னோட பெரிய ரிக்வஸ்ட். ஏன்னா பிகாஸ் இப்ப என்னோட பிள்ளை ஒரு நல்ல நிலைமையில இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு மெயின் வந்து என்னோட ஹஸ்பண்டோட சப்போர்ட் தான். அண்ட் தென் ஜாயிண்ட் ஃபேமிலியோட சப்போர்ட்ல தான் மேடம். எப்போ வந்து அவன் ஜாயிண்ட் ஃபேமிலியில அன்பார்ச்சுனேட்லி வி ஹவ் நான் என்னோட அவனோட தாத்தா பாட்டி எல்லாம் அடுத்தடுத்து இறந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரை அவங்க கிட்ட கிரேட் ப்ராக்ரஸ் இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தான் அவங்க கிட்ட. அவங்க இறந்த அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்து அப்படியே ஒரு டெக்ளினேஷனை நான் பார்த்தேன் மேடம். அவங்க அப்படியே அவங்க கிட்ட இருந்த அந்த இது முன்னேற்றம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா வந்து நார்மலா இருந்ததை விட அப்படியே வந்து இல்லாததை வந்து நாங்க உணர்ந்தோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருங்க, ஃபாதர்ஸ் கோஆபரேட் பண்ணுங்க, கடமையை செய்யுங்க. இதுதான் மேம் என்னோட ஃபைனல் வந்து இது மேம். தேங்க்யூ மேம். இதுல இருந்து எங்களுக்கு என்ன புரியுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப இம்பார்ட்டன்டானது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட். நீங்க எந்த அளவுக்கு, அப்புறம் நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்க அந்த குழந்தையோட வாழ்க்கையில, அவங்கள வந்து ஒரு ஒகேஷனல் ட்ரைனிங்குள்ள கொண்டு போறதுக்கு, அவங்க லைஃபை நார்மலைஸ் பண்றதுக்கு நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போடுறீங்க. அப்புறம் the need for us to search for the resources when we are confused ஆகாம அதுக்கு உண்டான authentic resources வந்து நம்ம படிக்கிறது, அது மூலமா நம்ம வந்து சைல்டு எஜுகேட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் செஷன்ல நம்ம பேசின மாதிரி ஆஸ் அ கேர் கிவரா நம்மளோட ஹெல்த்தை பாத்துக்கிறது, நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸை நம்ம மெயின்டைன் பண்றதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றத வந்து நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணியிருந்தீங்க. த வே அந்த சைல்டு வந்து கண்டிப்போட வளர்க்கறது, அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ஒரு மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணாங்கன்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தட் வி கிவ், அவங்கள பிரைஸ் பண்றதோ, இதெல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் உங்களோட லேர்னிங்ஸா இருந்தது. ஸோ ஃபைனலா தேங்க்யூ மிஸ்டர் கிரிதர் அண்ட் மிஸ்ஸஸ் பத்மாவதி, உங்க இன்புட்ஸை ஷேர் பண்ணதுக்கு. வியூவர்ஸ்க்கு இந்த செஷன் ரொம்பவே பெனிஃபிட்டிங்கா இருந்திருக்கும். ஃபியூச்சர்ல நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமும் இருக்கு. நீங்க தொடர்ந்து கலந்துக்கிட்டு நம்ம நிபுணர்கள் கிட்ட உங்க கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். So next month we are planning to release a newsletter on autism.
இதுல வந்துட்டு டாக்டர்ஸ் அண்ட் கேர் கிவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவோட உங்களோட கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணணும்னா இமெயில்ல அனுப்புங்க. வி வில் ஆட் யுவர் இன்புட்ஸ் ஆல்சோ இன் தட். ஸோ ஃபைனலா இப்போ நம்ம வந்துட்டு இந்த செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். See you all next month on last Tuesday, same time, 6 to 7 p.m. with another beneficial topic. Till then, take care and bye.